ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே முக்கியமானது. நாளைக்கு என்ன நாள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். காரடையான் நோன்பு இருக்குது. அது கூடவே சேர்ந்து நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளுங்க. இந்த நாளை சௌஜன்ய வைஷாலி ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. பயங்கர பவர்ஃபுல்லான இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்? சக்தி வாய்ந்த இந்த மாதா கிட்ட நம்ம கேட்க வேண்டிய சில விஷயங்கள் எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான சில விஷயங்களும் இதில் நான் சொல்லியிருக்கேன். அவசியம் இந்த ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காரடை நோன்பு வழிபாடு பண்ணுறவங்க இருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் யூஸ் ஆகும். ப்ளஸ் பொதுவாக நாளைக்கு சௌஜன்ய வைஷாலி ஜெயந்தி பண்ணுறவங்களுக்கும் இந்த விஷயம் யூஸ் ஆகும். என்னங்கிறது பார்த்துடலாங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட். வரப்போகிற மார்ச் மாதம் வளர்பிறை பஞ்சமி எப்போ வருதுன்னா 23ஆம் தேதி வருது. 22ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க, நான் இந்த வீடியோவுக்கு புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, பட் நானும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகைன்னு டைப் பண்ணால் மட்டும் போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும். அதாவது இப்போ இருக்கிற ஊர், சரிங்களா? அது போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்மளோட நவமூலிகையில் ஒரே தடவையில் இந்த மிராக்கள் நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு வாட்டி பேர் கொடுப்பாங்க, அவங்களுக்கு நடந்துடும். அப்புறம் அவங்க ரெகுலராக கொடுக்குறவங்களாயிருவாங்க நமக்கு. அடுத்த வாட்டி வேறொரு விஷயத்துக்கு. நார்மலாகவே நவமூலிகை கொடுக்கும்போது ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக கொடுக்குற மாதிரி ஆயிடுவாங்க. தொடர்ந்து இந்த அன்னையின் அதிசயம் எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நம்ம வெறும் பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நான் சொன்னேன் இல்லையா, சௌஜன்ய வைஷாலி ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. இந்த சௌஜன்ய வைஷாலி ஜெயந்தி அப்படிங்கிறது காரடையான் நோன்பப்போ தான் இதுவும் வருது. காரடையான் நோன்பு நமக்கு அது தனி. உங்களுக்கு தெரியும், காரடையான் நோம்பில் மாங்கல்யம் சரடு மாற்றுவாங்க. கணவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லோரும் வழிபாடுகள் இதெல்லாம் செய்வாங்க. இதில் நீங்கள் கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் இந்த சரடு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. காரடையான் நோம்பில் பொதுவாக கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும், அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும், தான் மனசுக்கு பிடிச்ச லைஃப் அமையணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட அவங்களுமே விரதம் இருந்தோ அல்லது விரதம் இல்லாமலோ அந்த நோம்பியை கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அன்றைக்கி நாளில் நம்ம அம்மன் கோவிலில் போயிட்டு மனசார வேண்டிக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். சில பேர் கையில் கங்கணம் கட்டிப்பாங்க. மஞ்சள் கயிறு இருக்கு இல்லையா, அதாவது வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி ஒரு விரலி மஞ்சள் வச்சு கையில் கங்கணம் கட்டி விரதம் மாதிரி இருப்பாங்க. அந்த நாள் முழுக்க அவங்க விரதம் மாதிரி இருப்பாங்க. ஒரு நேரம் மட்டும் விரதம் இருப்பாங்க. இது ஒரு வகையாக செய்வாங்க. இது நீங்கள் சுமங்கலி நோம்பு பண்ண போகிறீங்க, நாளைக்கு காரடை நோம்பு பண்ணுவீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காரடை நோம்பு பண்ணுறவங்க விரதம் இருந்து மங்களி சரடு மட்டும் மாற்றி சுவாமி மட்டும் கும்பிட்டா பத்தாது. இந்த விரதத்தை முடிக்கும் போது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை சொல்லி இதை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது கணவர் இருக்கிறவங்க கணவர் நல்லா இருக்கணும், அவங்க நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற பூஜை. அவங்களும் இதை சொல்லலாம். புதுசாக, அதாவது கல்யாணம் ஆக போகுது, என்னோடய மன வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம். எனக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு வரியில். இது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன வார்த்தைன்னா, உங்களுக்கு நான் இமேஜில் இப்போ காமிச்சிருக்கேன். தோரம் கிருஷ்ணாமி சுபகே, சரிங்களா? தோரம் கிருஷ்ணாமி சுபகே, இது சொல்லி முடிக்கணுமா. இந்த வார்த்தையை ஒரு 11 முறை உங்கள் மாங்கல்யத்தை கையில் வச்சுட்டு அப்படியே சொல்லணும். மாங்கல்யம் கல்யாணம் ஆகாத பெண்கள் அந்த கை கூப்பி அன்னை முன்னாடி நின்று இந்த வார்த்தையை சொன்னாலே போதும். இதை சொல்லும் போது அவங்களோட கணவருக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும். நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்வு எனக்கு கொடுத்தாயே அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம் இந்த வார்த்தை, சரிங்களா? இந்த வார்த்தையை நாளைக்கு நோன்பு இருக்கிறவங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நோன்பு இல்லாதவங்களும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மந்திரம், இது எதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லிடுறேன். சௌஜன்ய வீர மகதீர கபாலினி மா சுபதாத்ரி. மறுபடியும் சொல்கிறேன். சௌஜன்ய வீர் மகதீர கபாலினி மா சுபதாத்ரி, சரிங்களா? இந்த மந்திரத்தை 11 முறை சொல்கிறது நாளைக்கு நாளில் ரொம்ப சிறப்பு. அதுவும் எப்போன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில். பிரம்ம முகூர்த்த நேரம் 3:45 to 4:45, அந்த நேரம் ரொம்ப பவர்ஃபுல். இந்த சௌஜன்ய வைஷாலி மாதா அவதரித்த நேரமும் அதே நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த நேரத்தில் அவங்க பிறந்தனால
அவங்க பிறந்த நேரம் வந்துட்டு நிறைய செல்வாக்கும் நிறைய செல்வ வளங்களும் அந்த ஊரில் கிடைச்சதாக சொல்கிறாங்க. அன்னை காமாட்சின்னு ஒரு அம்சம்தான் இவங்க. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த தேவியை வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். இந்த தேவியை மனசு குளிர்விக்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் வந்துட்டு கனியாக வாங்கி நீங்கள் ஒற்றைப்படையில் உங்கள் கையால் கோத்து உங்கள் வீட்டில் இருக்க அம்மன் படத்துக்கோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு கொண்டு போயோ செலுத்தலாம். அது எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு நீங்கள் இந்த எந்த அம்மனை பார்த்தாலும் வைஷாலி மாதா தெரிவாங்க. அவங்களோட உருவம் அதில் தெரியும். அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க இவங்க. நீங்கள் அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா 108 எண்ணிக்கையில் கூட நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி கோத்து போடலாம். இல்லை ஒற்றைப்படையில் 5, 7 இப்படி கூட 11 எண்ணிக்கையில் கூட நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் இருக்க படத்துக்கு போடலாம், இல்லை அம்மன் படத்துக்கு போடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யலாம். ஏன் இந்த எலுமிச்சங்கனின்னா, இந்த அன்னைக்கு சிறப்பே அந்த எலுமிச்சங்கனி தான். எலுமிச்சம்பழம் மாலை போட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு ரொம்ப வருஷத்தில் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணுறதே அந்த குடும்பத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு செல்வ செழிப்பை வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மாலையை நாளைக்கு போடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க வராகி அன்னைக்கு கூட நீங்கள் இந்த மாலையை வந்து போடும்போது அந்த ரூபத்தில் வராகி ரூபத்தில் வைஷாலி மாதா தெரிவாங்க. கனியை வச்சு கேட்கும்போது மனங்கணிஞ்சு அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஒரு சில தெய்வங்களுக்கு ஒரு சில பொருள் வந்து பவர்ஃபுல் இல்லையா? அதனால் வைஷாலி மாதாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் கேட்குற விஷயம் ஒரே தடவையில் உங்களுக்கு நடந்துடும். ஒரே நாளில் நடக்கிற சக்தி கூட இதுக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் நம்பிக்கையோடு செய்யணும். சரி, இந்த மாதா வழிபாடு பண்ணுறதுக்கு எதுவும் கட்டுப்பாடுகள் இருக்கா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அன்றைக்கி நாள் முழுக்கவே சாப்பிடக்கூடாது. ப்ளஸ் வந்துட்டு பீரியட்ஸ் இல்லாமல் பண்ணணும். நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தவற விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு நாள் முழுக்க அந்த பவர் இருக்குது. அதனால் நாளைக்கு நாள் முழுக்க இருக்கனால பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சால் வாங்கி போடுங்க. வீட்டிலையாச்சும் ஒரு 5 கனியோ 7 கனியோ வாங்கியாச்சு அம்மன் படத்துக்கு மனசார போடுங்க. வைஷாலி மாதாவை நினச்சி போடுங்க. சௌஜன்ய வைஷாலி மாதா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அவங்கள மனசார நினச்சி கேளுங்க. எதுவாக இருந்தாலும் நடக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கணும்னு சொல்லி சித்தர்கள் குறிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைஷாலி மாதாவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நேற்று நான் சொல்லியிருந்தேன், நம்ம நவமூலிகையோட பவர் என்னங்கிறது தெரிஞ்சதுனாலே நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில், அக்கா என்னக்கா சொல்லுங்கக்கா, என்ன சீக்ரெட் அது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து மெயினாக வராகமுத்தி சித்தரையா அவரோட பவர் கிட்டத்தட்ட 6 ஜென்ரேஷனாக அவங்க பண்ணிகிட்ருக்கிற காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்டு வர அந்த சில முறைகள், அந்த மெயினாக அதில் பயன்படுத்துகிற அந்த மூலிகைகள், இதோட பவர்லாம் மெயினான ரீசன். அதற்கு மேலேயும் ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த அன்னை வராகி தேவியை அங்கே வரது தான் ஒரு மெயினான ஒரு விஷயம். அது வந்துட்டு ரொம்ப சூட்சமமாக வராங்க. சில விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நேற்றே எனக்கு சொல்லி வச்சாக்கா எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் தெரிஞ்சாலே நீங்கள் இதுதான் இதோட பவரானு தெரிஞ்சு நீங்களே அதை ஆச்சரியப்பட்டுருவீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் மறக்காமல் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். இந்த கனி மாலை போட்டவங்க, சப்போஸ் வீட்டில் போடுறவங்க, இந்த கனியை என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட்டு கூட வரும். நீங்கள் அந்த கனியை கழுத்துலேயே அம்மன் கழுத்துலேயே போட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தூர வீசிடுங்க. கால்படாத இடத்துல போட்டுடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். நாளைக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நாட்களில் சில பவர் வந்து நமக்கு சூப்பராக வேலை செய்யும். டக்குன்னு நடந்துடும் நம்ம கேட்குற விஷயம்லாம். அதனால தான் முக்கியமான நாட்கள்லாம் வரும்போது மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நாளையும் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.